அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 13/3/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டினுடைய ரமதான் மாதத்தை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை 18 பாகங்களாக நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் நாம் அப்லோடு செய்திருக்கிறோம். பொதுவாக இந்த ரமதான் மாதத்தில் பல சகோதரர்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில சந்தேகங்கள் கேள்விப்பட்டதாக விளக்கம் சொல்லப்பட்டதாக இருக்கும். இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை அது மாதிரியான சந்தேகங்களை கேட்பாங்க. சில சந்தேகங்கள் புதுசாகவும் இருக்கும். சில சந்தேகங்கள் அவர்களுக்கு திருப்தி தராத விதத்திலையும் இருக்கும். அப்போ அது மாதிரியான ஒரு சந்தேகத்தில் முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்களில் இந்த இஃப்தாருக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்கல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த மாதிரி இஃப்தார் ஏற்பாடெல்லாம் பள்ளிவாசலில் நடக்கலை. இது நம்ம வழக்கத்தில் வச்சுருக்கிறோம். அப்போ இந்த பள்ளிவாசலில் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்களா இல்லையா? இது 2 வகைகளை நீங்கள் பார்க்கலாம். சில பள்ளிவாசலில் போனீங்கன்னா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன செய்வாங்கன்னா அந்த தண்ணியும் பேரித்தம்பளத்தையும் சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் மக்ரிப் ஜமாத்தை முடித்து விட்டு வந்து தான் என்ன செய்வாங்க, அந்த இஃப்தாருக்குரிய ஏற்பாடு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்களோ அதை முழுமையாக திருப்தியாக சாப்பிடுவாங்க. இப்படி சில பள்ளிவாசல்களில் நம்ம பார்க்குறோம். இன்னும் சில பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு என்னவெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அதை முழுமையாக திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் ஜமாத்தை என்ன செய்வாங்கன்னா அவங்க தொடங்குவாங்க. இப்படி 2 வகையில் நம்ம ஏற்பாடுகளை நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இதில் எது சரியானது, இதில் எது நம்ம தவிர்க்கப்படக்கூடியது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இதில் எது சரியானது எது தவிர்க்கப்படக்கூடியதுன்னு சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நோம்பாளியினுடைய உரிமையில் உட்பட்ட ஒரு விஷயம். ஒரு நோம்பாளி அந்த நோன்பு திறக்கிற நேரம் சாப்பிட்டுட்டு தான் போய் நான் தொழுகையில் நிற்பேன் அப்படின்னு முடிவு செய்தார் என்று சொன்னால் அதையும் மார்க்கத்தில் மார்க் ஏன்னு கேட்காது. இன்னொரு நோம்பாளி அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் மகரிபை தொழுது போட்டு சாப்பிட்டாருன்னா அதையும் இஸ்லாமிய மார்க் என்ன செய்யாது, நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் அப்படி செய்யலை, இப்படியெல்லாம் இஸ்லாமே கேள்வி கேட்காது. அப்போ இஸ்லாமே கேள்வி கேட்காத ஒன்றில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதில் நீ இப்படித்தான் செய்யணும், இதில் நீங்கள் அப்படித்தான் செய்யணுங்கிற மாதிரி நம்மளுக்கு விருப்பம் இல்லைன்னா தவிர்த்து கொள்றதுங்கிறது வேற. இப்போ ஜமாத்துகள் இப்போ ஜமாத்து தானே இப்போ இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சில ஜமாத்தில் இப்படி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, சில ஜமாத்தில் அப்படி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த ஜமாத்தில் எப்படி ஏற்பாடோ அதற்கு அந்த அடிப்படையில் நம்ம போயிடணுமே தவிர அங்கே போயிட்டு நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கனாலும் நம்மளுக்கு விருப்பம் இல்லையா நம்ம ஒதுங்கிக்கொள்ளணுமே தவிர இதுலாம் நம்ம குறை பேசுறதுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம்? முஸ்லீம்ங்கிற கிதாபில் 60வது ஹதீஸில் கூட நீங்கள் பார்க்கலாம், லா சொலாத்த பி ஹதுரத்தி தாம், உணவு தயாரான நிலையில் தொழுகை என்பது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உணவு ரெடியாக இருக்குது. உணவு ரெடியாக இருக்குதுன்னா நம்மளுக்கு பசியாக இருக்கிறது, சாப்பிடணுங்கிற அந்த ஆர்வமும் இருக்கிறது, தேடலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அல்லது அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, லா சொலாத்த பி ஹதுரத்தி தாம், உணவு தயாராக இருக்கக்கூடிய நிலையில்னா நம்மளுடைய மனசு அந்த உணவை சாப்பிடணுங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தொழுகைக்கு அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் தரக்கூடாது. காரணம் என்னன்னா மனிதனுடைய மனமே அதுதானே. தொழுகைங்கிறது அது ஒரு இபாதத்தானே. அப்போ இபாதத்தில் போய் நம்மளுக்கு ஓரளவுக்காவது மனசை கட்டுப்படுத்தி நம்ம தொழுகையில் ஈடுபாடை காட்டணும்ல. இப்போ நம்மளுக்கு நல்லா பசி எடுக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஜமாத்தில் போய் நின்ட்டோன்னு வைங்களேன், நீங்கள் ஒன்றுமே வேணாம், நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசல்களில் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நோம்பு கஞ்சி அந்த இந்த இது பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போய் ஜமாத்துக்கு நிற்கிறாங்களா? அப்படி நின்றார்கள் என்று சொன்னால் இப்போ இமாம் ஒரு 7-8 நிமிஷம் கூட ஓதிட்டாருன்னு வைங்களேன், ஜமாத்தில் இமாம் கொஞ்சம் நீட்டிட்டாருன்னா என்னடா நேரங்காலம் தெரியாமல் போட்டு நீட்டிக்கிட்டு அப்படி ஒரு குறை பேசுவாங்களே இல்லையா? அது அப்போ இந்த குறை பேசுறதுக்கு ஒரு காரணமாக அது இருக்கிறது. இது போக என்னன்னா நம்மளுக்கு எண்ணெய் அந்த நோம்பு கஞ்சியில் தான் இருக்கும், இதெல்லாம் அந்த தொழுகையில் ஈடுபாடாக இருக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தொழுகை ஜமாத்து நேரத்தில் இப்போ சட்டி கஞ்சியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அப்போ அதில் போய் பூனை வாங்கி வச்சிடலாம், ஏதாவது ஒன்று நம்மளை அறியாமல் கூட விழுந்துடலாம். இப்படியெல்லாம் மனிதனுடைய மனம் பல விதங்களில் என்ன செய்யும்னு கேட்டால் அந்த இடத்துல தவிக்கும். அதையெல்லாம் உணர்ந்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லா ஸலாத்த பி ஹதுரத்தி தாம், உணவு தயாராக இருக்கக்கூடிய நிலையில். அப்படின்னாவே நீங்கள் புரிந்து கொள்ளணும், அந்த மனசு நம்மளுக்கு தேடக்கூடிய நிலையில், பசி எடுக்குது, நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வலா யுதாஃபியுல் அஹ்வதான்,
அதே மாதிரி இப்போ யூரின் வருகிறது, டாய்லெட் வருகிறது, இதை அடக்கிட்டு போய் நம்ம தொழுகலாமான்னா அப்பவும் தொழக்கூடாது. இப்படி ரெண்டு விஷயத்துக்கு தடை இருக்கிறது. ஒன்று, உணவு ரெடியாக இருக்கக்கூடிய நேரத்துலையும் நம்ம தொழிலுக்கு போய் அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு யூரியன் டாய்லெட் வரக்கூடிய நேரத்தில் கூட அதை அடக்கிக்கிட்டு நம்ம முதல்ல இந்த ஜமாத்தை முடிச்சிடுவோம், இல்லாட்டி நம்ம அங்கே போயிட்டு வரக்குள்ள ஜமாத்து முடிஞ்சு போயிடும், அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது அவரவர்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது இல்லாத காரணத்தினால இப்போ தானே இது இருக்குது. உங்களுக்கு அதில் அதிருப்தி இருக்குது, அதில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியதானே தவிர இதையெல்லாம் போய் நீங்கள் சட்ட மாதிரியாகவெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடாது. ஆனால் இப்போ கடந்த 4 நாட்களாக சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி பரவி கொண்டு இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டால், அபி அத்தியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே மாதிரி மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போகிறாங்க. முஸ்லீம் என்ற கிதாபில் இந்த செய்தி பதிவாக்கப்பட்டிருக்கிறது 2005வது எண்ணாக. இந்த ஹதீஸை தான் தூக்கி இப்போ பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போகிறாங்க. அதில் இந்த மஸ்ரூக் என்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ரஜுலானி மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்லு அனில் ஹைரி. நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களில் 2 பேர், அவர்கள் இந்த நல்ல விஷயத்தில் குன்றியவர்களே கிடையாது. நல்ல விஷயத்தை என்ன செய்வாங்க, ரொம்ப ஆர்வமாக செய்யக்கூடியவர்கள் தான், அதில் எந்த விதமான குறையெல்லாம் அவங்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு, அஹதுஹுமா யு அஹிரு சலாத்த வல் ஃபித்ர, அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் இந்த நோன்பு துறக்கிறதையும் அதே மாதிரி மக்ரிப் தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் என்ன செய்வாருன்னா பிற்படுத்திடுவார். நோன்பு துறக்கிறதையும் பிற்படுத்திடுவார், கொஞ்சம் டைம் ஆகித்தான் நோன்பு துறப்பார். மக்ரிப் தொழுகை இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் டைம் பிந்தி தான் என்ன செய்வார், அவர் தொழுவார். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆளும் இருக்கிறார். வல்லாஹரு அஜிலு சலாத்த வல் ஃபித்ர. இன்னொரு சஹாபி யாருன்னு கேட்டால் அவர் மக்ரிப் தொழுகையிலையும் ஆர்வமாக என்ன செய்வார், தீவிரம் காட்டுவார். அதே மாதிரி நோன்பு துறக்கிறதுலையும் ஆர்வமாக தீவிரம் காட்டுவார். அப்போ இந்த 2 பேர்த்தனுடைய செய்தி என்ன செய்கிறாங்கன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயுஹும் அல்லதி யுஅஜ்ஜிலு ஸலாத்த வல் ஃபித்ர. இந்த 2 பேர் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த 2 பேர்த்தில் யார் தொழுகையவும் அதே மாதிரி நோன்பு திறப்பதையும் ரொம்ப தீவிரம் காட்டக்கூடிய நபராக இருக்கிறாரு. அதாவது தொழுகை நேரம் வந்தால் டக்குன்னு தொழுதுருவார்ல, அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்தால் டக்குன்னு திறந்து வர்றாருல, அது யாரு என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, ஹாகதா கான யஸ்னஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இப்படி தான் செஞ்சாங்க. எப்படி, தொழுகை நேரம் வந்துருச்சா தொழுகையில் ரொம்ப என்ன செய்வாங்கன்னா தீவிரம் காட்டுவாங்க. அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சா நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, தீவிரம் காட்டுவாங்க. அதனால் இவருடைய நடைமுறை தான் நபி வழியில் இருக்குது. இன்னொரு ஆளை சொன்னீங்கல்ல, அது நபி வழியில் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன இந்த தகவலை எடுத்துக்கிட்டு தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சமூக வலைதளத்தில் நீங்கள்லாம் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்தால் வேகமாக நோன்பு திறங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே தவிர நீங்கள் ஏன் மக்ரிபுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சில பக்கம் 10 நிமிஷம் உட்காந்துருக்குறாங்க, சில பக்கம் 20 நிமிஷம் உட்காந்துருக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹதீஸில் என்னமோ ஒன்றை வலியுறுத்துற மாதிரி நினச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸில் 2யுமே தான் சொல்லப்படுது. அதான் மக்ரீபையும் தாமதிக்கக்கூடாதுங்கிறதும் சொல்லப்படுது, நோன்பு துறக்கிறதையும் தாமதிக்கக்கூடாதுன்னு 2 விஷயத்தை அங்கே சொல்லப்படுது. ஆனால் இவங்க என்னமோ ஒத்த விஷயத்துக்கு சொல்கிற மாதிரி, குறிப்பாக அந்த மக்ரீப் விஷயத்துக்கு சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த 2யுமே தாமதிக்க கூடாதுன்னு அதை சொல்லப்படுதே தவிர இதுக்கு தான் காரணம் இருக்குது இல்லை. நோன்பு துறக்கிறதுங்கும் போது சாப்பிட்றதுன்னு சொல்லும் போது அவசரமாக அதுக்காண்டி உட்காந்து சாப்பிட்டா இருக்க முடியும், நிம்மதி இல்லாமல் உட்காந்து சாப்பிட்டா இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு அந்த சாப்பிடக்கூடிய வகைகளும் அப்படித்தானே இருக்கிறது. சில பக்கம் இந்த கடினமான இப்போதான இப்போ பிரியாணியே வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ தொழுகைக்காக வேண்டியது அவசரமாக தின்னுட்டு போவாங்க. சாப்பாடுங்கிறது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சாப்பிடுவானா, எப்படி சாப்பிடுவானா, அப்படி சாப்பிடுவதற்கு எந்த அளவுக்கு நேரம் தேவையோ அந்த நேரத்தை கொடுத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், சாப்பிட வைக்க முடியுமே தவிர இல்லை மக்ரிபுக்கு டைம் ஆகுதுங்கிறதுனால வேகமாக சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்ல முடியுமா? இல்லை அந்த காரணத்தை காட்டி நீங்கள் தொழுது போட்டு நிம்மதியாக சாப்பிடுங்க அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அதனால் இவர்கள் இந்த என்னமோ ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹதீஸில் 2யும் தான் சொல்லப்படுது. மக்ரிபையும் நீங்கள் பிற்படுத்தாதீங்க, ஃபித்ராவையும் பிற்படுத்தாதீங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? காரணம் இல்லாமல் பிற்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை.
காரணமே இல்லாமல் அந்த ஜமாத்து நேரத்தை போட்டு நம்ம பிற்படுத்துறது, காரணமே இல்லாமல் என்ன செய்யறது, அந்த நோன்பு நோக்கக்கூடிய உதாரணம் இப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு வைங்களேன், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் ஒரு ஆள்கிட்ட நம்ம வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் பேரிச்சம்பழம், 6:05 வந்து நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அவர் வாங்கிட்டு வரலன்னு வைங்களேன், தண்ணியும் இல்லை பேரிச்சம்பழம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான நேரம் இதுதான் காரணங்கிறது. அப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் பிற்படுத்தி போகுது பார்த்தீங்களா, இது வந்து கேள்வி கிடையாது. வேணுமுனே நம்ம அதை பிற்படுத்தணும்னு வைங்களேன், அதுதான் அந்த இடத்துல கேள்வி. அதனால் காரணத்தோட சொல்லப்படக்கூடிய விஷயங்களை, குறிப்பாக 2 விஷயங்களை, ஏதோ ஒத்த விஷயத்தை சொல்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை கொண்டு போய் நம்ம மக்களுக்கு மத்தியில் பரப்பி இது இந்த நோக்கத்தில் தான் சொல்லப்படுது அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட தவறான முறையில் செய்திகளை பரப்பக்கூடாது. இதை நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.